வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் சீரீஸ்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் தான் பார்க்க போறோம் பசங்களா. இந்த டாபிக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பிட்டேட்டிவ் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இமேஜ் ஃபார்மேஷன், மிரர் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஃபார்முலா, பவர் ஆஃப் அ லென்ஸ். மேம் ஹோல் யூனிட்டையுமே சொல்லிட்டீங்க மேம் அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்மளுக்கு இதுதான் மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் இன் யோர் போர்ட் எக்ஸாம். ஓகே, அதனால இதில் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது பசங்களா. வி ஹாவ் டு ஸ்டடி ஃபுல்லி. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நான் நீட்டாக ப்ரஷ் அப் பண்ணுறேன். நீங்கள் கவனித்து அதை அப்படியே உங்கள் மைண்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேட் வில் ஹெல்ப். அண்ட் இந்த மெட்டீரியல் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. நீங்கள் இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ நோட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சர்ஃபேஸில் பட்டு நம்மளோட இன்சிடென்ட் ரே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் பவுன்சிங் பேக். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் நத்திங் பட் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ஆர் ரிட்டர்னிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்னிங் பேக்னு எழுதக்கூடாது, ரிட்டர்னிங் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத தான் நம்ம மிரர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை எந்த மிரர் அப்படிங்கிற சர்ஃபேஸில் சொல்கிறோம். இது நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் நம்ம படிக்க போகிறோம். உங்கள் ஸ்மூத் சர்ஃபேஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள், ஒரு இன்சிடென்ட் லைட் வருது. இதை நம்ம இன்சிடென்ட் ரே IR அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம சர்ஃபேஸில் இந்த இடத்துல பட்டுட்டு அப்படியே தெரிச்சு போகுது. கரெக்டா? அப்போ இதை ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். இந்த பர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேன் சர்ஃபேஸுக்கு 90 டிகிரியாக இருக்குது. எந்த சர்ஃபேஸில் பட்டு தெரிச்சு போகுதோ அதுக்கு இமேஜினரியாக ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். அதுக்கு பெயர் தான் நார்மல். ஓகேவா? ஏன்னா இந்த நார்மல் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டையும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனையும் பிரிக்கும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறத ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ இதை மட்டும் எழுதுனா போதுமா மேம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு நீங்கள் லாஸும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு லா என்னது ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப தான் கிடைக்கும். ரஃப்பான கரடு முரடான சர்ஃபேஸில் நடக்கிறப்ப கிடைக்காது. ஆனால் உங்கள் சிலபஸில் ஸ்மூத் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஷுட் பி ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஆங்கிள் ஆஃப் நம்மளோட இன்சிடென்ட் ரே, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே பிளேன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க கவனிங்க பசங்களா, நம்மளோட இன்சிடென்ட் லைட், நம்மளோட ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல், இந்த மூணுமே எப்படி இருக்கு? இது 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 இந்த மூணுமே ஒரே பிளேன்ல தானே இருக்கு. ரைட்? அப்போ இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு கண்டிஷன் தான் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன்ஸ், லாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் பெண்டிங் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ பெண்டிங் ஆஃப் லைட். அப்போ பெண்டிங் ஆஃப் லைட் எப்போ நடக்கும்? வளைவு, அதாவது லைட் வந்து வளையறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப, ஃப்ரம் ஒன் மீடியம் டு அதர் மீடியம், இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப தான் இந்த பெண்டிங் ஆஃப் லைட் நடக்கும். லைட் வளையும். ஓகே, லைட் ரெண்டு விதமாக வளையும். ஒன்று நார்மலை நோக்கி வளையும், இன்னொன்று நார்மல்ல இருந்து தள்ளி வளையும். ஓகேவா பசங்களா? ஸோ சி லிசன், இங்கே ரெண்டு மீடியம், மேலே இருக்கிறது ஏர் மீடியம், கீழே இருக்கிறது கிளாஸ் மீடியம். ஓகேவா? அப்போ ரெண்டு விதமாக பெண்ட் ஆகும். ஸோ லைட் எப்படி ரெண்டு விதமாக பெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகேவா பசங்களா? டன். ஸோ ஒன்று டுவர்ட்ஸ் தி நார்மல், இன்னொன்று அவே ஃப்ரம் த நார்மல். away from the
நார்மல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக நடக்கும். ஸோ இது எப்போ நடக்கும்? நார்மல் டுவர்ட்ஸ் நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் தே ஆர் சேயிங் டுவர்ட்ஸ் த நார்மல் அப்படின்னா இப்படி வளையும். நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே என்ன பண்ணும் பசங்களா? நார்மலை நோக்கி வளையும். அதுவே அவே ஃப்ரம் த நார்மல் அப்படின்னா நார்மல்லேருந்து இப்படி தள்ளி போகும். அப்போ நார்மல்லேருந்து தள்ளி போகிறப்ப உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் வில் பி கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதுவே டுவர்ட்ஸ் த நார்மல் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் அப்படின்னு நடக்கும். ஓகே தானே பசங்களா? ஸோ இது எப்போ நடக்கும்? டுவர்ட்ஸ் த நார்மல் எப்போ வரும் அப்படின்னா ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகிறப்ப, இங்கே டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும். ஓகே தானே? அப்போ இது ரெண்டும் ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். உங்களுக்கு நான் ஈஸி கம்பேரிட்டிவ் ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். மேக் ஷுர் யூ ஸ்டடி திஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் பசங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட லாஸ் எப்படி ரிஃப்ளெக்ஷனுக்கு லாஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ரிஃப்ராக்ஷனுக்கு லாஸ் இருக்கு. அப்போ என்னென்ன லாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சேம் நம்மளோட இன்சிடென்ட் ரே, நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே, அதுக்கப்புறம் நார்மல், இந்த மூணுமே ஒரே பிளேன்ல இருக்கணும். இட் ஷுட் பி ஆன் த சேம் பிளேன். எல்லாமே என்ன பண்ணணும்? ஒரே பிளேன்ல லையா இருக்கணும் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட். அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா எழுதுவோம். ஓகேவா? விச் மீன்ஸ் இங்க இருக்கு இல்லையா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் தானே, இதை சைன்ல வச்சு எழுதுறப்ப நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, எப்படி ஸ்னெல்ஸ்லா எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். த ரேஷியோ ஆஃப், லிசன், த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் டு த சைன் ஆஃப் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஷுட் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ஸ்னெல்ஸ் லா, இதுதான் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பசங்களா? அப்ப ஸ்னெல்ஸ் லா ஒரிஜினலா எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு சைன் இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் மீடியம் இன்டு ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அப்ப n1 sin i is equal to n2 sin r அப்படின்னு கிடைக்கும். அப்ப we can write sin i sin r ஒரு இடத்துல எழுதிட்டோம்னா n2 by n1, ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் we people are calling it as refractive index அப்படின்னு எழுதுறோம். இதைத்தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்டாக இருக்கும், அதுக்கு எந்த யூனிட்டுமே இருக்காது. ஆங்கிள்ஸை சைன்ல எழுதுறோம், சைன் ஐ சைன் ஆர் அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமாமா? கான்ஸ்டன்டாக இருக்குமாமா. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்காகவும் மாறாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறதுக்காக சைன் ஐ அண்ட் சைன் ஆர் மட்டும் தனக்குள்ளாரே மாறி அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கும். புரியுதா பசங்களா? அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம் அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு வேளை 2 இருக்கு அப்படின்னா sin i 4 அப்படின்னா இது 2 இருக்கணும், sin r 2 இருக்கணும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 2. இல்ல அப்படின்னா 8/4 இருக்கணும், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 2. இல்லாட்டி 16 இல்லாட்டி we people can write 12/6 இருக்கலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 2, ரைட்? அப்ப சைனையும் ஆங்கிள்ஸ் ரெண்டும் தன்னைத்தானியே மாத்திக்கிட்டு நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதா ஸ்னெல்ஸ் லா. ஓகே தானே? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பசங்களா. டோன்ட் எவர் ஃபர்கெட் திஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் பசங்களா. இது எப்படி ரொம்ப முக்கியமான கான்செப்டோ அதே மாதிரி இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சீனியர்ஸ் கிட்ட இதை நீங்கள் சொல்லுங்க, ஓகேவா? பிகாஸ் நம்ம சைலமில் நீட் 2026க்காக கிராஷ் கோர்ஸ், LMPR, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையுமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஸோ நீட்டுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு பசங்களா. இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். அட்மிஷன்ஸ் பயங்கர வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு பசங்களா. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே? இல்லை அவங்க ஆஃப்லைனில் தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ரிவிஷன் ப்ரோக்ராம் மாதிரி தான் தேவை அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பசங்களா, நீங்கள் நம்மளோட LMRP அப்படிங்கிற ப்ரோக்ராமை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த நம்பர் தான் ரீச் அவுட்
ரீச்சபிளான நம்பர். ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3த்துலேயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதே மாதிரி நீட்டோட கிராஷ் கோர்ஸ் 2026க்கு ஆஃப்லைன்லேயும் நடக்கும் பசங்களா. ஸோ ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா March 27th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, இது ஒரு 30 days கோர்ஸாக இருக்க போகுது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் தான் நடக்க போகுது பசங்களா. இதுக்கும் வந்து பேட்சுக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் உங்கள் வீட்டில் அக்கா அண்ணா யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பேட்சஸோட ரிசல்ட் மூலியமா, இந்த பேட்சஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் 1 yearல 50+ டாக்டர்ஸை நம்ம ஜாயிரம் தமிழ் உருவாக்கி இருக்கு. ஓகே, இட் இஸ் அ ப்ரவுட் திங் ஃபார் அஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ரிசல்ட் அப்படியே டபுள் ஆக இருக்கு. நீங்களும் உள்ள இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், உங்களோட அண்ணா அக்கா இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் திஸ் நம்பர். அவங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களோட சீட்ஸ் வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு 100% சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறப்ப they can choose it. Okay? Yes. So these are the things you have to remember, like your law of reflection and refraction. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் பசங்களா, என்னென்ன நம்ம படிச்சு முடிச்சாச்சு. we are done with reflection and refraction. நெக்ஸ்ட் இமேஜ் ஃபார்மேஷன் பற்றி நம்ம படிக்கணும். ஓகேவா, இமேஜ் ஃபார்மேஷன் பற்றி படிக்க போகிறோம் பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இமேஜ் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ எப்படி வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது தனித்தனி பிரின்சிபல்ஸோ தனித்தனி ஃபினாமினல்ஸோ, ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்குன்னு தனி எக்யூப்மெண்ட் இருக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்குன்னு தனி எக்யூப்மெண்ட் இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு மிரர்ஸில் நடக்கும் பசங்களா. மிரர்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிளெயின் மிரர் சிலபஸில் கிடையாது, ஸ்பெரிக்கல் மிரர் மட்டும்தான். அப்போ ஸ்பெரிக்கல் மிரரில் நம்மளுக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் அப்படின்னு 2 மிரர்ஸ் இருக்க போகுது. லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் நம்மளுக்கு லென்சஸ்ல நடக்கும். ஓகேவா, லென்சஸ் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் மிரர்ஸ். லென்சஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு காம்பினேஷன் ஆஃப் மிரர்ஸ். 2 மிரரை ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு லென்ஸ் கிடைக்கும். அப்ப இங்க உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க 2 மிரர்ஸ், 2 லென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்கேவ் லென்ஸ், ஓகேவா, கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா, கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் 2 தான் நம்ம பற்றி படிக்க போகிறோம். டன். ஸோ நவ் லெட்ஸ் ரோல் அண்ட் see the image formation. பசங்களா, இந்த டேபுலர் காலமாக அடிச்சு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகேவா, கான்கேவ் மிரருக்கு தனியாக இருக்கும், கான்வெக்ஸுக்கு தனியாக இருக்கும். அப்போ மிரர்ஸ் அப்படின்னாவே அதோட ஃபினாமினன் என்னது பசங்களா, ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ லிசன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட கான்கேவ் மிரர். கரெக்டா, இதுதான் கான்கேவ் மிரர். இதுதான் நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். Right, so this will be your principal axis. Done. இந்த principal axisல நம்மளுக்கு points இருக்கும். கரெக்டா, இது வந்து நம்மளோட center of curvature, இது நம்மளோட focus, இது வந்து நம்மளோட radius of curvature. Right, இது வந்து நம்மளோட radius of curvatureல பாதி. Right, நம்ம center of curvature 2f, 2 into focal length அப்படின்னு எழுதுவோம். புரியுதா பசங்களா? ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இந்த பக்கம் நடக்காது. டன். அப்போ இந்த இடத்துல நம்ம சைன் கன்வென்ஷன் என்ன யூஸ் பண்ணுவோம்? சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா we will be using, இந்த இடத்துல x and y ஆக்சஸ் வரைஞ்சிட்டு, இது வந்து y, இது -x, இது -y. ரைட். ஸோ பேராமீட்டர்ஸ், நம்மளோட இமேஜ் டிஸ்டன்ஸு, இமேஜ் ஹைட்டு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் ஹைட்டு, இது எல்லாமே எந்த ஆக்சஸில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சைன் கன்வென்ஷன் பண்ணுவோம். கரெக்டு தானே? அண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு நீங்கள் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. கிவன் டேட்டாஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் நம்மக்கிட்ட வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன், இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டோட ஹைட். ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட் எப்படி இருக்கு, நம்மளுக்கு பாசிட்டிவ் y ஆக்சஸ்ல இருக்கு. அப்போ ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ். அதுவே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, நெகட்டிவ் x ஆக்சஸ்ல. அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்சஸ் நெகட்டிவ் ஆக்சஸை வச்சுட்டு நீங்க சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ பசங்களா லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல சொல்லித்தரேன். நம்ம கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இன்ஃபினிட்டியில் ரொம்ப தொலைவில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கலாம்.
ஓகே, ஆப்ஜெக்டை நீங்க மிரருக்கு, கான்கேவ் மிரருக்கு பக்கத்துல இப்படி எடுத்துட்டு வர இமேஜ் வந்து நம்மளுக்கு மிரரை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். ஓகே, இது இப்படி பக்கத்துல எடுத்துட்டு வர இது இப்படி தள்ளி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப தள்ளி போய் என்ன ஆகும்னா ஃபைனலி மிரருக்கு ரைட் ஹேண்ட் சைடு குதிச்சிரும். ஓகேவா, அப்ப பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட் அப்படிங்கிற இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, லிசன், ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னா அதோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் பசங்களா? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அதோட சைஸ் எப்படி இருக்கும்? பயங்கர டிமினிஷ்டாக இருக்கும். ரைட், ஸோ பயங்கர டிமினிஷ்டாக இருக்கும், which means magnification will be lesser than 1. ரைட், அப்ப நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா that will be நெகட்டிவாக இருக்கும். magnification will be negative because இது வந்து ஒரு கான்கேவ் மிரர். ஓகே, கான்கேவ் மிரர்ல இருக்கும். அடுத்தது பியாண்ட் சி. பியாண்ட் சினா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல. ஓகேவா, இந்த இடத்துல அப்படி வச்சோம் அப்படின்னா, ஸோ பாருங்க, இன்ஃபினிட்டியிலிருந்து ஆப்ஜெக்ட் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. அப்போ ஃபோக்கஸ்ல இருக்கிற நம்ம இமேஜ் கொஞ்சம் தள்ளி வரணும். அப்போ ஃபோக்கஸ், அது அப்போ நம்ம இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் டிமினிஷ்ட், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். அதாவது ரொம்ப பாயிண்டா இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டடாகத்தான் இருக்கும். அட் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சோம் அப்படின்னா இமேஜும் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் உருவாகும். மேக்னிஃபிகேஷன் வில் பி -1, அதாவது சேம் சைஸ். ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் சேம் டு சேமாக இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட். அதுக்கு அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறப்ப சியை தாண்டி, சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி இமேஜ் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிரர், கான்கேவ் மிரருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணுமா? யூ முன்னாடி போக போக இமேஜ் வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்போ டிமினிஷ்ல இருந்து அப்படியே சைஸ் பெருசாகிட்டே போய் அதுக்கப்புறம் வர்ச்சுவலாக அது மாறிடும். அப்போ வர்ச்சுவலாக எப்போ மாறுதுன்னு பாருங்க. நம்மளோட பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறப்ப நம்மளுக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜாக மாறிடுது, which is m is equal to positive, right? அண்ட் என்லார்ஜ்டாக இருக்கு, m will be greater than 1 ஆக இருக்கும். ஓகே, அப்ப இதுதான் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் யோர் கான்கேவ் மிரர். அதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எங்க வச்சாலும் சரி, ஆப்ஜெக்டை எந்த இடத்துல வச்சாலும் சரி, உங்களுக்கு இமேஜ் எப்படி இருக்கும் பசங்களா? இமேஜோட சைஸ் வில் பி லைக் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இமேஜோட நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இமேஜோட நேச்சர்னா மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் அது லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும். ரொம்ப டிமினிஷ்டா குட்டி இமேஜ், நம்ம டென்டிஸ்ட் எல்லாம் உள்ள வச்சு பல்லு பார்க்கறாங்க இல்லையா, ஒரு குட்டி மிரர், அதுதான் இது. அப்போ ஒரு சின்ன அப்படி எப்படி இருக்கும்? ரொம்ப டிமினிஷ்டா தெரியும், ரொம்பவே டிமினிஷ்ட். நம்ம டாக்டர் டென்டிஸ்ட் யூஸ் பண்றது எப்படி இருக்கும்? நம்ம குட்டி பல்ல பெருசா காட்டும். கரெக்டா, குட்டி பல்ல பெருசா காட்டும். அப்ப அது இங்க வந்துருது. கரெக்டா, இந்த இடத்துக்கு வந்துருது. ஆனா இங்க ஒரு பெரிய பொருளா இருந்தாலுமே அது குட்டியா காட்டும் நம்மளுக்கு. ஓகேவா, நம்மளோட கண்ணாடியில் இருக்க ரியர் மிரர் மாதிரி. பின்னாடி பெரிய ட்ரக் வந்தாலும் நம்மளுக்கு குட்டியா காட்டுது இல்லையா, அந்த மாதிரி. அப்ப இன்ஃபைனைட்ல வச்சாலும் சரி, இன்ஃபைனைட்டுக்கு அப்புறம் நம்ம போல் வரைக்கும் எங்க வச்சாலும் சரி, இமேஜ் வந்து உங்களுக்கு எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒன்னா ஃபோக்கஸ்ல இல்ல போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில். அண்ட் இது டிமினிஷ்டாக இருக்கும், ரெண்டுமே வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். அப்ப இதை வச்சுட்டு நீங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மிரர் ஃபார்முலா. ஸோ மிரர் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that is going to be like, மிரர்ல R இருக்கா, R பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு பாசிட்டிவ் மாதிரி இருக்கு. அப்ப 1 by image distance plus 1 by object distance is equal to 1 by focal length அப்படின்னு வரும். புரியுதா பசங்களா? 1 by focal length அப்படின்னு கிடைக்கும். இதுதான் உங்களோட மிரர் ஃபார்முலா. மேக்னிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பிளஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப இங்க மைனஸ் போடணும். v divided by u இல்லாட்டி hi divided by h0. ஸோ ஹைட்ல எழுதணும் அப்படின்னா hi divided by h0, டிஸ்டன்ஸ்ல எழுதணும் அப்படின்னா v divided by u, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கணும். ஓகே, ஸோ சைன் கன்வென்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க பசங்களா? எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு யூஸ் பண்ணாம பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். அண்ணா ரிஃப்ராக்ஷனோட பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு லென்சஸ் தேவை. லென்சஸ் இஸ் நத்திங் பட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்னு ரெண்டு இருக்கு. கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் நம்மளோட பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது வந்து F1, இது 2F1, இது 2. இது வந்து என்ன ஆகும் பசங்களா? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இது F2, இது 2F2. ஸோ 2F2 அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரைட்? அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஜெக்டை இப்படி முன்னாடி எடுத்துட்டு வர
இமேஜ் என்ன ஆகும் பசங்களா, இமேஜ் இந்த மாதிரி தள்ளி போயிட்டு ஃபைனலாக வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு வர்றப்ப இந்த பக்கம் வந்துடும், இமேஜ் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, அப்போ தள்ளிட்டே போக போக இமேஜ் பெருசாகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கேயும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கேயும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் பசங்களா, இட் வில் பி கிவிங் யூ த சேம் சைஸ் அப்படிங்கிற இமேஜ் தான் கொடுக்கும். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி டிமினிஷ்ட் ஆகி சேம் சைஸ் ஆகி அதுக்கப்புறம் என்லார்ஜ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? அப்போ பாருங்க, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், மேக்னிஃபிகேஷன். கான்வெக்ஸ் லென்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் கொடுக்கும். எப்போ நம்ம ஆப்ஜெக்டை இந்த இடத்துல வைக்கிறோமோ, அதாவது ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கிறோமோ அப்போ தான் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் மேக்னிஃபிகேஷன் வில் பி பாசிட்டிவ், இது மேக்னிஃபிகேஷன் வில் பி கிரேட்டர் தேன் 1. மற்ற எல்லா இடத்துலையுமே இது ஃபுல்லாக எப்படி இருக்கும் பசங்களா, மேக்னிஃபிகேஷன் வில் பி லெஸ்ஸர் தேன் 1, இங்கே மேக்னிஃபிகேஷன் வில் பி ஈக்குவல் டு 1, இந்த இடத்துல மேக்னிஃபிகேஷன் வில் பி நெகட்டிவ். ரைட், இங்கேயும் மேக்னிஃபிகேஷன், இங்கேயும் மேக்னிஃபிகேஷன் வில் பி நெகட்டிவ், ஏன்னா ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும். புரியுது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொசிஷனில் வைக்கிறப்போ அப்படியே அது நகர்ந்துக்கிட்டே போகும். டன்? எஸ். அதுவே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்கேவ் லென்ஸ் இப்படி இருக்கும் பசங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ். ஓகே, அப்போ இங்கேயும் இந்த இடத்துல F1, இந்த இடத்துல 2F1, இங்கே F2, இங்கே 2F2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இது நம்மளோட ஆப்டிக்கல் சென்டர். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை எங்கே வச்சாலும் சரி உங்களுக்கு ஒரு டிமினிஷ்ட், ஒரு குட்டியான ஒரு பாயிண்ட் இமேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா, அதுவும் அந்த பாயிண்ட் இமேஜ் எங்கே கிடைக்கும்னா ஒன்றா இங்கிருந்து இதுக்குள்ளார, ஸோ இதுக்குள்ளார தான் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கும், ஐ மீன் இமேஜ் கிடைக்கும். புரியுதா பசங்களா? அதுவும் இந்த பக்கம் கிடைக்காம எந்த பக்கம் கிடைக்கும் பசங்களா, இந்த சைடு கிடைக்கும், இந்த பக்கமே கிடைக்கும். ஓகேவா, இதுக்குள்ளார தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா, இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ இங்கே உங்களோட மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் வில் பி ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் 1 அண்ட் மேக்னிஃபிகேஷன் வில் பி பாசிட்டிவ். ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்னா தட் இஸ் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ரைட் பசங்களா, இதோட ஃபுல் ஃப்ளஷ்டான வீடியோ, ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேம் ஆஃப் 1 ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது, நீங்கள் நம்ம சேனலில் போய் அதை பார்க்கலாம். ஓகேவா, தனி பிளேலிஸ்ட் ஃபிசிக்ஸுக்குன்னு இருக்குது, அங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க பசங்களா, ஒரு யோவும் சேர்த்து போடுங்க. ஸோ நான் அப்போ இன்ஃபினிட்டியில் வச்சாலும் சரி, ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் என்னதான் இருக்கும் பசங்களா, உங்களுக்கு இமேஜ் வில் பி லைக் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ். நான் ஒவ்வொரு இதுக்குமே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கணுமோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பசங்களா, அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாவே போதும். அண்ணா அப்போ இந்த லென்ஸுக்கு நம்மளுக்கு வந்து சைன் கன்வென்ஷன் சேம் அதே தான். இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்டிக்கல் சென்டரை இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் y, இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் y அப்படின்னு வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து கிவன் டேட்டாஸ் வந்து எந்தெந்த ஆக்சிஸில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல சைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? டன். அப்போ திஸ் இஸ் ஹவ் யூ பீப்புள் ஹாவ் டு திங்க். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தது அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கஸ் வில் பி லைக் பாசிட்டிவ், ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கான்கேவாக இருந்ததுன்னா ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருக்கும். ஓகே தானே? அதே மாதிரி கான்கேவ் மிரராக இருந்தால் ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ், கான்வெக்ஸ் மிரராக இருந்தது அப்படின்னா அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம லென்ஸோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே R இல்லையா, அப்போ ப்ளஸ் இல்லை. அப்போ ப்ளஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணணும். அது போக கிவன் டேட்டாவில் இருக்கிற சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் இங்கேயும் மேக்னிஃபிகேஷன் என்னது பசங்களா, இங்கே மைனஸ் போட்டிங்கல்ல, அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ். ஓகே, V டிவைடட் பை U, HI டிவைடட் பை H0 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே தானே? அப்போ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், பவர் கண்டுபிடிக்கணும். பவர் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் யுவர் ஃபோக்கல் லென்த். ஓகேவா, ஃபோக்கல் லென்த்துக்கு ரெசிப்ரோக்கல். ஏன்னா உங்கள் கண்ணாடியில் பவர் என்னது, உங்கள் கண்ணுக்கு பவர் என்ன, லெஃப்ட் பவர் பார்த்தீங்கன்னா 1.25, ரைட் பவர் பார்த்தீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட், அப்போ அந்த ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து பவர். ஸோ பவரோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டயாப்டர், கேபிட்டல் டியில் எழுதுவாங்க. அப்போ இதை ரெண்டு விதமாக எழுதலாம் பசங்களா. ஒன்று, நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ பவர் கேன் பி ரிட்டன் ஆஸ்
1/f அப்படின்னு எழுதலாம். அதுவே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ப்ராபப்ளி உங்கள் எக்ஸாமில் நிறைய டைம் சென்டிமீட்டரில் தான் கொடுப்பாங்க. அப்போ தட் வில் பி 100 டிவைடட் பை ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸை நீங்கள் சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, மேலே 100ஆக மாற்றிக்கோங்க, கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட், கான்கேவ் irrespective of lens or mirror, மிரராக இருந்தாலும் சரி லென்ஸாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவ் தான். கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி மிரராக இருந்தாலும் சரி அதோட ஃபோக்கல் வந்து பாசிட்டிவ் தான். அப்போ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ்னா பவரும் பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கே ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ், இங்கேயும் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். அப்போ இங்கே ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப இதுவும் அதே தானே இருக்கும். ஆமாம் தானே பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லென்ஸ் ப்ரிப்பரேஷன், உங்களோட லைட் ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களா. ஓகே, ஸோ ஐ கெஸ் நம்ம எல்லா கான்செப்டையுமே படித்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் within half an hour. So what you people have to do is you people have to keep on practicing. So நம்ம என்ன பண்ணுங்க பசங்களா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க உங்கள் டெஸ்ட் லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லைட் ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. டன். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன் பசங்களா. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி படித்தோம் படிக்கல அதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் இதுக்கப்புறம் யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி ஸோ ஹார்ட். ஓகே, அண்ட் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி செஷனை லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாரு, இதெல்லாம் நீ படிச்சிருக்கியா, இப்போ இதெல்லாம் படிக்கலையா, நீ டக்குன்னு போ, நம்ம கேம் ஆஃப் ஒன் ஷாட்ஸ் இருக்குது, அங்கே எல்லாமே ஷோபி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, எஸ். ஸோ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி வில் கிவ் யூ அ ஹை பே. ஸோ ஹார்ட் ஒர்க்கை நம்புங்க, உங்கள் கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம் பசங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டே டியூன். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன்.